வணக்கம் மக்களே. இது வந்து என்ன டிஸ்க்ளைமர்னா, இது வந்து எல்லா கான்செப்டுமே ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா எடுத்துட்டு போறதுக்கு தான். முதல்ல இது வந்து ஆர்டியோட 100வது எபிசோட். 100 எபிசோட்ஸ் வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஸ்க்ளைமர் எதுக்குன்னா வந்து இந்த எபிசோட் முழுக்க கற்பனையே. இதுல வர்ற எந்த ஒரு கருத்துக்களையுமே வந்து நாங்க என்டார்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இதை நாங்க என்டார்ஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு வந்தீங்க வந்து எங்களோட ஆணுறுப்பை கடிக்க வர வேண்டாம். அதையும் மீறி உங்களுக்கு இது புண்பட்டா we are extremely fundamentally physically mentally emotionally sorry. பெரிய ஆர்ஜே பாலாஜி அடுத்த கருப்பு படம் எடுப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஒருத்தன நீ எத்தனை மணிக்கு வர சொன்ன? எத்தனை மணிக்கு வந்துகிட்டு இருக்க நீ? திட்டாத. நான் வண்டியில வரும்போது இந்த டிவைஸ் ஒன்று வித்தியாசமா பார்த்தது. என்னது ப்ளூடூத் ஸ்பீக்கரா? என்னது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தெரியல, என்ன கருமோன்னு பட்டத ஒரு கழுத்தி பாரு. அது என்னடா அது? தெரியாதனமே எப்படா அமுக்குறது? சும்மா அழுத்தின பேருக்கு தானே அழுத்துறேன். பிரிஞ்சு, டேங்க், நார்மி. இட்ஸ் மோர் தென் a linear path. இந்த யூனிவர்ஸ்ல நான் ஆசிரம வாட்சரா இருக்கேன். அண்டர்டேக்கர் கிறிஸ்டன்லாம் என் கூட இந்த ஐடியாலஜிலே இருக்காங்க. ஆனா வேற ஒரு யூனிவர்ஸ்ல வாங்க என் கூட சேர்ந்து வேற ரியாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வாட் இஃப். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி ரஜினி டாக்ஸ். நான் உங்க காலா கிருஷ்ணல் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட சிவாஜி சபரி, வீரா விக்டர், வேட்டையன் வைஷு மற்றும் தர்பார் தரணீஷ் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் சிஎம் ரஜினி நடிச்ச தலைவர் பேரை சொல்லாதீங்க, தீக்குளிப்பேன் நானு. ஓகே சாரி. இன்னைக்கு நம்ம சிஎம் தலைவர் நடித்த 171வது படம் கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். ஹலோ தலைவர் பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு லாய்க்கே கிடையாதுமா. தலைவர் எத்தனை வருஷமா இருக்காரு ஃபீல்டுல? என்ன இப்போ சூர்யா வந்து கடந்த 2009 இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு ஹிட் கொடுத்திருக்காரு தெரியுமா? எல்லாமே தியேட்டர்ல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். உங்க தலைவரால முடிஞ்சதா? கடைசியா வந்து பேர் என்னடா வந்தது, அது வரையில கூட வரல. அண்ணாத்த நல்ல படம், சூப்பரான படம். அண்ணாத்த நல்ல படம். ஆமா, ஓடிடில பார்க்கலாம். ஓடிடில தான் எல்லா படமும் வந்தது உங்க தலைவருக்கு. எங்க அண்ணன் பேர் என்ஜிகேல ஆரம்பிச்சது அவரோட பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். என்ஜிகே, காப்பான், சூரரை போற்று, ஜெய்பீமும் சூரரை போற்றும் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து எவ்வளவு பெரிய ஹிட் தெரியுமா? தியேட்டர்ல வந்து அவ்வளவு அள்ளிச்சு. அதுக்கு அடுத்து எதற்கும் துணிந்தவன், அதுக்கப்புறம் வேற என்ன வந்தது? கங்குவா, ரெட்ரோ, எவ்வளவு வந்தது தெரியுமா? எங்களுக்கு வந்துச்சு, அண்ணாத்தா வந்துச்சு. என்ன அண்ணாத்தா எங்களுக்கு ஓடிடில வந்தனால கலெக்ஷன் இல்லாம போயிருச்சு. இல்லைன்னா நாங்களும் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்டர்பிங் ஃபேக்ட்ஸ் வித் விக்டர். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குழந்தைகள் வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு க்ரீச்சர்ஸ்னால் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகி அப்படியே எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு திங் தான் இந்த குழந்தைகள். ஸோ குழந்தைகளை பார்த்தோன்னே கொஞ்சம் தோணும், அதை வந்து தூக்கி அணைக்க தோணும், அது என்னதான் சேஷ்ட பண்ணாலும் அதை வந்துட்டு ரசிக்க தோணும். ஹாசினின்னு சொல்லி இப்போ நம்ம ஹோட்டல் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இப்போ வந்து அந்த குழந்தை வந்து கத்திக்கிட்டு குளறிக்கிட்டு இருந்தாலுமே அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸில் வந்து அது வந்து நமக்கு வந்து தூக்கி வீசிக்கிட்டு இருக்கும் நமக்கு. ஆனால் அதை பற்றிலாம் ஒரு கோவமே வராத அளவுக்கு ஒரு க்யூட்டான கிரியேச்சர் தான் குழந்தைகள். ஸோ குழந்தைகள் வந்துட்டு எப்படின்னா நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரவுன்னே சொல்லலாம். கடவுள் வந்துட்டு ஒரு அழகான ஒரு திங்கை வந்துட்டு நமக்கு கொடுத்தாருன்னா அது வந்து குழந்தைகள் மூலமாக தான் நமக்கு கடவுளே, ஒரு குழந்தையே ஒரு கடவுளாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ குழந்தைகளை வந்துட்டு நம்ம வந்து அழகாக சபரி முற்போக்கு பை தெரியும்ல? ஆமா, எவ்வளவு முற்போக்கு பாரு. அவர் பொண்ணு வந்து நீட் பாஸ் ஆயிருச்சு. சரியா, இங்க வந்து சீட்டு கிடைக்கல, ரஷ்யாக்கு அனுப்பிட்டாரா? அப்படியா? பாரு, பாய் கம்யூனிட்டில இருந்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு எல்லாம் அனுப்புறாரு. பொண்ணுக்கு ஹிஜாப் எல்லாம் போட தேவையில்லமான்லாம் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்காருப்பா. இதே மாதிரிதான் எங்க அப்பா நேத்து நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு என்ன நீ இன்னும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு தனி அபார்ட்மெண்ட் எடுத்து நீ தனியா இரு, இப்பதான் நீ முன்னேறுவ, லிவின் கிவின் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் தான் உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
ஹாய் கைஸ், வெல்கம் டு குடிச்சு பார்த்தேன் யாராவில்ல. இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணா வந்திருக்காரு. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். என்ன ஆல்ரெடி 2 ரவுண்டு போட்டா போல தெரியுது. 2 இல்ல, வாரம் ஒரு ஃபுல் அடிச்சு நாங்க 6 வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் கிருஷ்ணன் எடுத்துட்டு வரனாரு. எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல, போட்டு வந்த மாதிரி இருக்கு. எடுத்துட்டு வந்திருக்கியா கிருஷ்ணா? என்ன பிராண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வாரம்? இந்த வாரம் வந்து நான் எப்பவுமே அடிக்கிற சிக்னேச்சர் ஆல்ரெடி ஒன்னு போயிருக்குது. அது போக ஒரு ஃபுல். இதுல வந்து எப்பவும் நான் மிக்சிங் கோக் யூஸ் பண்ணுவேன். இது கூட வந்து கோக்கு கொண்டு வந்திருக்கேன். வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? அது போக ஸ்ப்ரைட் இருக்கு, லிம்கா இருக்கு, ஃபேண்டா இருக்கு, சோடா இருக்கு, தண்ணி இருக்கு. ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய் ஜெய் சாய் நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக. வெல்கம் டு ராண்டம் டாக்ஸ். நான் உங்க வைஷ்ணவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணல் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிருஷ்ணல், நீங்க சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் எதை பத்தி பேச போறோம்ன்றதை நீங்களே சொல்லிடுங்க. வணக்கம் வைஷ்ணவி, நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்? கட் பண்றா, புருஷன் கூட பார்க்க மாட்டேன், சத்தமா பேசு. வாரம் இதே பிரச்சனையா போச்சு. எடிட்ல எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு வாய்ஸ் அவ்வளவுதான் வரும். வாய்ஸ் அவ்வளவுதான் வரும். ஆனா இந்த மால்ப்ரோல புதுசா ஒரு இது விட்டுருக்காங்க. டபுள் ஸ்விட்ச் தானே? டபுள் ஸ்விட்ச் இல்ல, அது ரொம்ப வருஷமா இருக்கும். இல்ல டபுள் ஸ்விட்ச் ரொம்ப வருஷமா இருக்கு. மால்ப்ரோ ஃபாரஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. என்னது ஃபாரஸ்ட்? மால்ப்ரோ ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டா? ஆமா. என்னடா கேக்காடா? Black Forest, White Forest எல்லாம் என்ன ஸ்பெஷல்னா அதுல பீச் ஃப்ளேவர் வருது. பீச் அண்ட் மின்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நேத்து அடிச்சேன். எனக்கு என்ன என் பிராண்ட விட்டுட்டு வெளில வர்றதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நல்லா இருக்கா? கிங்ஸ் எப்பயுமே நல்லா. கிங்ஸ் இல்லடா, நான் எப்பவும் டபுள் ஸ்விட்ச் தான் அடிப்பேன். நீ என்ன அடிக்கிற? கரமா? நான் மாறினே இருப்பேன். நான் ஒரே ஸ்டிக்கான ஒரே பிராண்ட்ல இருக்க மாட்டேன். அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணா ஆல்வேஸ் ஃபேவரட் மால்ப்ரோ डबल स्विच. आई एम अ मालबोरो मैन. नमस्कार दोस्तों, रैंडम टॉक्स में आपका स्वागत है. हमारे साथ आज सबरी और वैशु दीदी है. अरे भाई, तेरे को दीदी कैसे होगा? माफ कर दो, वैशु मेरे को बीवी है. ठीक है, आज का टॉपिक क्या है क्रिस भैया? भैया नहीं है, पति है. ये वो भैया नहीं है, वो ये भाई है. क्रिस भाई क्या है? सलमान भाई है. नहीं चाहिए. போதும். என்ன ஒரு போதும் के बस. आज का टॉपिक है हमारा देश का प्रधानमंत्री मोदी जी का अद्भुत. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். புரியுது. வாரம் பிஎம் உங்களை மீட் பண்றாரு, எங்களுக்கு தெரியும். இந்த வாரமும் உங்களை மீட் பண்ணுவாரு. நீங்க ஒன்றும் இது செய்ய தேவையில்ல. நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் வாரம் ஆன்சர் பண்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவாரு. இது வந்து 325வது பிரஸ் மீட் நம்மளோட பிரதமரோடது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. அமைதியா இருங்க, வந்துருவாரு. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டிருக்கிறது அனைத்து இந்தியா கிருஷ்ணல் ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு ஏன் நம்ம தனியா வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சபரி கிட்ட பாட்காஸ்ட் வரவு செலவு, இந்த கணக்கு, ஸ்பாட்டிஃபைல இருந்து வர்ற காசு, டொனேஷன், இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டேன். அவர் வந்துட்டு சூத்த மூட்டு டிஸ்கார்டை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. அதனால நான் தனியா இப்ப பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். உனிமேல் இந்த அனைத்து இந்தியா கிருஷ்ணல் ரேண்டம் டாக்ஸ் தான் நம்ம பாட்காஸ்ட். அதனால என்னோட டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்டி அன்ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட பாட்காஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த டிஎம்கே ஃபேன்ஸ் இருக்கானுங்களே, ரொம்ப நசங்கிறானுங்க. எங்க போன நம்ம போயிட்டு ட்விட்டர்ல ஏதாவது ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அவனை டேக் அடிச்சுதான் அவனை பத்தி திட்டிக்கிட்டு இருக்கோம். அவனே வந்து பேசிடுறான். எல்லாம் காசு கொடுத்து ப்ரோ, 200 ரூபா கொடுத்து எல்லாம் பெய்டு. நம்ம அவனை டேக் அடிச்சு பேசுறோம்னா பயந்து ஓட வேணாமா? வந்து நம்மள்ட்ட பேசுறானே, வந்து அண்ணனை பத்தி தப்பா பேசுறான். தவறு என்னப்பா? இந்த உதயநிதியும் சரி, அவங்க அப்பா எம்கே ஸ்டாலினும் சரி, ஒரு ஹாலே இல்லன்னா ஹாலே இல்லதாம்மா. அதான் ஹால் கிடையாது. அதான் நாங்களும் சொல்றோம். இவனுங்க வந்து தளபதி தயவு செஞ்சு, அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்றனாலதான் நம்மள அணிலு தற்குறி எல்லாம். இந்த ஜிபி படம் நல்லா ஓடுதுன்ட்டு இப்ப பிரஸ் மீட் நடத்துறாங்க.
வாங்க போய் போராட்டம். டேய் தயவு செஞ்சு நண்பா நண்பி தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. அஜித் ஃபேன்ஸ் நம்ம எதிரிகள் கிடையாது. அவனுங்களோட ஓட்டு நமக்கு தேவை. அவனுங்களை அடிக்காதீங்க. இந்த டிஎம்கே ஃபேன்ஸ் ட்விட்டர்ல 2017 எப்படி கலாய்ச்சாங்க தெரியுமா? அவங்க இருந்துட்டு போக உங்களை கலாய்ச்சிருக்காங்களா நண்பா? நானும் பல கலாய் வாங்கியிருக்கேன் நண்பா. அண்ணனோட ஃபேனா இருந்து நான் பல வருஷமா கடி வாங்கிக்கிட்டு இருக்கேன் நண்பா. அண்ணா சொட்ட போட்டோ போட்டாங்க. இருக்கட்டும் நண்பா, நம்ம தளபதியோட தலையில முடி இருக்காங்கிறது மேட்டர்ல, அவர் தலைக்கு மேல முடிய கொண்டு வந்து நம்ம வைக்கணும், அதுதான் மேட்ரு. கிரவுனுப்பா, முடினா என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. கிரவுன்னு அர்த்தம், புரியுதா? அதுதான் நம்மளோட இலக்கு. 2026 தான் நம்மளோட இலக்கு. அதை நோக்கி நம்ம 2026 ஜனநாயகன் வெற்றி. ஐயா 2026 நம்ம கட்சி வெற்றி பெறணும் ஐயா. இப்ப வந்துட்டு அடுத்து உதயநிதி படம் ஓடுதா விஜய் என்ன படம் ஓடுதான்னு பாப்போமா? உதயநிதி படம் நடிக்கிறத விட்டுட்டாருங்க ஐயா. இந்த மாதிரி தற்கொலையா இருக்காதீங்கன்னு தான் ஐயா சொல்றேன். ஜனநாயக இறங்கு இறங்கு இறங்கு, சார தூக்காத, இறங்கு இறங்கு. Hallelujah, 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 hallelujah. Hi guys, welcome to Random Talks podcast. இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் வந்திருக்காரு. வணக்கம் சதீஷ். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம் 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 வைசுக்கா. வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா மஜா வித் மில்ஃப்ஸ். ஒரு நிமிஷம், உனக்கு நான் பாந்திரின்னு வச்சது பேர் கணக்கு தான் பண்ணி வாரம் வந்து பித்தி எபிசோடாக வந்துடுறேன். இல்ல அப்படின்னு இல்ல, 3வது வாரமா பிட் எபிசோட் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை இல்ல, அது அப்படியே இதுவா போறோமே அப்படியே இருக்கட்டும்னு வச்சேன். என்னடா பாட்டு போடுறான் உங்க ஆளு? ஹீரோ ஹீரோ என்னடா பாட்டு இது? ஹலோ எல்லாம் கல்ட்டு எங்க ஆளு. கல்ட்டனுமா? கல்ட்டு என்ன கல்ட்டணும்? என்னது 7G ரெயின்போ காலனி எல்லாம் பாத்திருக்கியா? சரி சரி, வந்திருக்காரு. இப்ப என்னடா படம் இருக்கு? உங்க ஆள் என்ன ஒரே பீட்டு எல்லாத்துக்கும். தேவாராக்கு ஒரே பீட்டு, லியோக்கு ஒரே பீட்டு, எல்லா பாட்டுக்கும் போட்டு ஒரே ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி படம் இருக்கா கையில? என்ன படம் வச்சிருக்கீங்க? எங்கள்கிட்ட தான் எல்லா படமும் இருக்கு. மோனிகா பெல்லுச்சி இருக்கு. பாப்பா பாட்டு கேட்டீங்களா? ஹோல்சமா இருக்கு இல்லையா? ஒரு பாட்டு வச்சுட்டு வேற அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்துல. சரி ஒரு படம் வேற நான் சொல்லவா? கூலி என்ன ஜீவோ 80 இல்லங்க தலபதி. பாரு, நீ என்ன யுவன் ஃபேன்? பாட்டே தப்பா பாரு. VIJAY அதான் கரெக்டா வரும். என்ன தப்பா பாரு? வீட்டு நல்லா இருக்குல்ல. இன்டர்வல் சீன் போது கையடிச்சிங்களா இல்லையா விஜய்க்கு? டேய் என்னடா ஒரு படம். சரி ஓகே, கோட்டு, மாரிசன், வேற எங்கால் வரிசையா சொல்லவா? நானு மாஸ்டர்லன்னு சொல்லவா? மாஸ்டர், லியோ, கூலி, தர்பார். ஐயோ சாரி, இல்லடா வேற என்ன படம்? ஜெயிலர். இதெல்லாம் சொல்லுவ போல. ரிமாண்ட் பாட்டுலாம் போடுவ போல இருக்கு. 3 வணக்கம் சென்னை சார், அதெல்லாம் ஆர்ஜினல் ஸ்டோரி. அதெல்லாம் இங்க எடுத்துட்டு அப்படிலாம் பார்த்தா 7G ரெயின்போ காலனி இதெல்லாம் நல்லா இருக்கு. என்னடா இது? சாரி, ஜிவி பிரகாஷ் பண்ணிட்டேன். இது வேற ஏதாவது படம் ஆச்சேடா. சரி சொல்லுங்க. இங்க பாரு, டேய் உங்க ஆள இங்க பாரு. உங்க ஆள் யுவனை வந்து அவர் பையன் இளையராஜா இருக்காரு பாரு, அவர்கிட்ட கத்துக்க சொல்ற. என்னடா மியூசிக் போடுறாரு. இந்த நேத்து வந்த பையன் இளையராஜா சூப்பரா மியூசிக் போடுறாப்ல. எப்படி சூப்பரா போடுறாரு பாரு மியூசிக். அதுக்காகலாம் யுவன் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. ஆல்வேஸ் மாஸ். அவர் பையன்கிட்ட கத்துக்க சொல்றாடி. ஏஆர் ரஹ்மான் மாஸ். வெல்கம் டு எஸ்டி. அதாவது எஸ்டிங்கிறது வந்து எல்லாரும் சங்கி டாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்றீங்க. கிடையாது மக்களே, இது வந்து சயின்ஸ் டாக்ஸ். நாங்க பேசுறது எல்லாமே வந்து பியூர் சயின்ஸ். கீழே வந்து சிலர் சூடோ சயின்ஸ் எல்லாம் பேசுறீங்க. சூடோ சயின்ஸ்ன்றதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் சயின்ஸ். இது வந்து ஏன்ஷியன்ட்லி ப்ரூவன் சயின்ஸ், எல்லாராலையும் மதிக்கப்படுற சயின்ஸ். ஆமா, எல்லாருமே முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை ஃப்ரெண்ட். சும்மா எல்லாம் வந்து அவங்க ஒன்றும் செஞ்சுட்டு போகல. நம்ம நாட்டுல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் ஏன் கட்டியிருக்காங்க? அந்த கோயில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது அதாவது நீங்க விஜய் இப்போ
பார் சரக்கு அடிக்க போறீங்க, சரி, அந்த இடத்துல போயிட்டு நீங்க சரக்கு அடிப்பீங்கன்னு தான் யோசிப்பீங்க. ஆனா ஒரு கோவிலுக்குள்ள வந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மன நிம்மதி. எதனால? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த கர்ப்ப கிரகத்துல எதுக்காக ஐயர்களை மட்டும் உள்ள போக சொல்றாங்கன்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தாங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களோட ஜீன்ஸ் தான் இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இப்போ கர்ப்ப கிரகம் அப்படின்றத பத்தி பேசினப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து, அது பேர் கர்ப்ப கிரகம். அதுல இருக்கிற அதுக்குள்ள போறவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உறவு வந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இப்போ கண்டவங்களையும் அனுப்ப முடியாது. அதனால வந்து அது ஒரு புனிதமான ஒரு கருவறைக்கு சமம். எங்க அம்மாவுக்கு வேற யாரையும் புள்ளன்னு சொல்ல முடியாதுல்ல, என்னைய மட்டும்தானே சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த கருவறைக்குள்ள வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் போகணும். அதுதான் வந்து தொப்புள் கொடை உறவு. சும்மா கண்டவனும் வந்து அங்க உள்ள போக முடியுமா? அது வந்து எப்படி தொப்புள் கொடை உறவு? ஏன்னா அவங்க ஜெனட்டிக்கலி அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து அவங்களால தாங்க முடியாது வேற ஜீன் உள்ளவங்க. கரெக்ட். அதே மாதிரி இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி யூஸ் ஆகும் தெரியுமா? அந்த எனர்ஜி எல்லாம் வந்து சாமி சிலையில போய் சேருது. அதனாலதான் வந்து அவங்கள சொல்றது, அவங்களால மட்டும், அவங்க வாயால சொன்னா மட்டும்தான் அந்த எனர்ஜி சாமி சிலையில போய் சேரும். கண்டவெல்லாம் சொன்னா சேருமா? அதே மாதிரி அந்த டிஎன்ஏ உள்ளவங்க சொன்னாதான் அந்த பவர் அந்த மந்திரத்துக்கு வந்து அந்த பவர் வந்து அது இது சாமிக்கு போகும். ஆமா. அந்த இவர் எனர்ஜின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த கோயிலோட இந்த கோபுரம் இருக்குல்ல, அதுக்கு மேல 4-5 கலசம் வச்சிருப்பாங்க எல்லா கோயில்லையும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து பழைய காலத்துல யூஸ் பண்ண நெல்லு, அதுக்கப்புறம் பணம், காசு, கோல்டு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து அந்த ஊரே வந்து செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பூமி படத்துல கூட அதை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம் பூமி. அதுல வந்து அந்த நெல்லை எடுத்துதான் வந்து அவங்க வந்து விவசாயமே பார்ப்பாங்க. அது எதுக்கு வைப்பாங்கன்னா வந்து இன்கேஸ் ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி வந்துருச்சுன்னா வந்து எல்லா நெல்லும் அழிஞ்சு போயிருச்சுன்னா அங்கிருந்து நெல் எடுத்து விதைச்சு அவங்க வந்து திரும்ப வந்து அந்த பாப்புலேஷனை வந்து வச்சுப்பாங்க. பார்த்திங்களா, ஒரு ஃபுட் ரிசோர்ஸ், ஒரு அடிப்படையில இருந்து ஒருத்தனுக்கு தேவை இடம், உணவு. இடத்தை விட உணவு தான் ரொம்ப முக்கியம். தண்ணி, உணவு. இடம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா 2 நாள் சாப்பிடாம இருந்தா செத்துருவோம். சோ அது வந்து எவ்வளவு கோவில்ல இருந்தா அந்த கலசத்துல இருந்தா திருட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆமா. ஏன்னா சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல். மனிதர்களுக்கு அப்பாற்பட்டதுதான் கடவுள். ஆமா. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான உதயநிதி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல கர்நாடிக் வித்வான் ஒருவரின் பாடலை நமது சபரி பாட உள்ளார். சபரி, நீங்கள் இப்பொழுது பாடலாம். காவா உள்ள கல்லடி, காதல ஓடி வந்து சொல்லடி, இந்த கமர்கட்ட வாயில மெல்லடி, இந்த கானாவை லைக் பண்ணா மெல்லடி. இப்ப என்னதாண்டா அவனுங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்ப தமிழை வந்து நேஷனல் லாங்குவேஜா அக்செப்ட் பண்ணா என்னவா? ஏன் நானும் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு நான் கேக்குறேன். அவங்களுக்கு இப்போ நம்ம சவுத் இந்தியா பூரா தமிழ் பேசுறாங்க. ஆமா, அப்ப இந்தியா முழுக்க தமிழ் பேச வேண்டியதுதானே? எதுக்குங்கிற, அவங்களுக்கு தான் போஜ்பூரி இதெல்லாம் தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு. அவங்க ஸ்டேட்டுக்குள்ள பேசிக்கிட்டுண்டா. இப்ப நான் அவங்க கூட பேசணும்னா நான் தமிழ்ல பேசினா அவனுக்கு புரியணும்ல. தேவையில்லைங்கிறேன் நானு. ஏன் தேவையில்ல? இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இருக்க வேணாமா? உலகத்திலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் வச்சிருக்கிறோம், நம்ம நாட்டுல வச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம நேஷனல் லாங்குவேஜா வைக்கிறது பெருமை தானே நமக்கு. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அதாவது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டமா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மயில் கல்லு, இந்த போர்டுல எல்லாத்துலயும் மத்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம அரசாங்கத்தை தமிழ் மட்டும் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி கூட பண்ண வேணாம்ப்பா. நான் என்ன சொல்றேன், அவங்க லாங்குவேஜ் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்தியா முழுக்க எல்லா போர்ட்லயும் தமிழும் இருக்கட்டும்ங்கிறேன். அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆரம்பிப்போம். நமக்கு நேஷனல் லாங்குவேஜா நம்ம மொழியை கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மொத்த நாட்டிலையும் இருக்கிற எல்லா பெயர் பலகைகளையும் தமிழையும் வைப்போம். அது ராஜஸ்தானா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்லையும் இருக்கட்டும், ஒரு பேர் இருக்கட்டும். ஹாய் गाइस, வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, பாரதியார் எவ்வளோ நல்ல மனிதர், பாரதியார் போல ஒரு முற்போக்காளு இந்த உலகத்துல இருக்க முடியுமா? அதுவும் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்துல இருந்து வந்து எவ்வளவு முற்போக்கான ஒரு மனிதரா வந்து பாரதியார் வாழ்ந்து நம்ம உலகத்துல இன்னைக்கு வந்து அவர் நம்ம கூட இல்லை. ஆனா அவரோட கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு. நம்ம தலைவர், நம்ம சிஎம் ஆதினா கூட வந்து அவரோட செலவரத்தை ஒண்ணு திறந்து வச்சாரு இப்ப ரீசெண்டா. வேற என்ன உங்களுக்கு பிடிச்ச கவிதை உங்களுக்கு ஏதாவது?
பாரதியார் கவிதைன்னு எல்லாருக்குமே வர்றது அச்சமில்லை அச்சமில்லை, அப்புறம் வந்து செந்தமிழ்நாடுன்னு போது நிலை, இந்த மாதிரியான தமிழ் கவிதைகள் எல்லாம் நம்ம வந்து பாரதியார் தவிர வேற யாருக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. எனக்கு மிக பிடிச்ச பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஆமா, ரொம்ப 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 பிடிச்ச ரைட்டர் வந்து பாரதியார். சபரி அம்மை வந்து நாமத்துக்குமார் எபிசோட் கேட்டுச்சாண்டா, கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுச்சுரா. அப்படியே இதே மாதிரி எங்க அம்மாவும் கேட்டாங்க. நாமத்துக்குமாரா? ஆமா, நாமத்துக்கார் கேட்டு நல்லா போகுது போல எபிசோடு. இது ஸ்பாட்டிஃபை வீக்லியும் காமிச்சேன், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்க ரஜினிக்கு, அவங்க வந்து ரஜினி ஃபேன், ரஜினிக்கும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எத்தனை படம்டா ரஜினி படம்? சும்மா சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து எங்க அப்பாவுக்கு மட்டும் இதை தெரிஞ்சுக்காம பாத்துக்கணும்டானா. நேர்களே, இப்போ சற்று முன் கிடைத்த தகவல் என்னன்னா, நம்ம சென்னையில கிங்காங்கும் காட்ஸில்லாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து இப்ப களத்துல வந்து நம்ம நிருபர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சப்போ என்ன நடந்துகிட்டு இருக்காங்கன்னு. களத்துல இப்போ இருக்காரு கிருஷ்ணர். வணக்கம் கிருஷ்ணர். வணக்கம் வணக்கம் சபரி. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க வந்து அவெஞ்சர்ஸ் டவருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து கிங்காங்கும் காட்ஸிலாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அவெஞ்சர்ஸ் ஹெல்ப்புக்கு வருவாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்க அவெஞ்சர்ஸ் டவரையே பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் எவ்வளவு மோசமாக போகுதுன்னு ஒரு நிமிஷம் சபரி. கிங்காங் என்னைய துரத்திக்கிட்டு இருக்குன்னா, மக்களே, ஹோம்லேண்டர் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஆட்சி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்காப்ல. இப்ப டெரரிஸ்டான காமி டெரரிஸ்டான ஒரு பேர் என்ன, புச்சர் பில்லி புச்சர், கசாப்பு கடைக்காரர் அவரு இல்ல, ஒரு பிரிட்டிஷ்காரரு. ஓகே, அவர் வந்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு. காமெடி அவர் வந்துட்டு இன்னைக்கு தப்பிச்சிருக்காரு. சூப்பர் ஹீரோஸ் கொள்ளக்கூடிய லீத்தலான ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் லைவ்ஸ் மேட்டர், ஹியூமன் லைவ்ஸ் மேட்டருங்கிறாங்க. ஆனா அது கிடையாது. ஏன்னா அவங்க ஒடுக்கப்படுறது கிடையாது. ஆனா உண்மையிலேயே சூப்ஸ் லைஃப் மேட்டர். சூப்ஸ் லைக் அஸ். அவங்க லைஃப் உண்மையிலேயே மேட்டர்ஸ். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஹோம்லேண்டர் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் முதற்கட்ட கையெழுத்தா வந்து பால் வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான கையெழுத்தா வந்து போட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பால்ன்றது தாயை குறிக்கக்கூடியது, தாயின்றது மதர்ஸ் மில்க் அப்படி வச்சுக்கலாம். மதர்ஸ் மில்க். அவன் அந்த கம்யூனிஸ்ட பத்தி தான் நான் பேசணும்னு வந்தேன். அவன் பாத்தீங்கன்னா பெரிய பூலாம்பட்டியில இருந்து ஒருத்தர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அச்சோ, இது மிக 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 தவறான செயல் நான் சொல்றேன். இல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணும், கம்யூனிஸ்ட் அரெஸ்ட் தான் பண்ணும். அவருக்கு வாழ்த்துக்கள். ஹே சாய்ராம், ஹே சாய்ராம், ஹரே ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே ஷாம். ஹே சாய்ராம், ஹே சாய்ராம், ஹரே ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே ஷாம். ஹைல் ஹிட்லர் இன்னையோட ஆக்சிஸ் பவர்ஸ் ரூலுக்கு வந்து 80 வருஷம் ஆச்சு. நம்ம ஃபியூரரோட நினைவா நம்ம இன்னைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். வைஷு ஹேல் ஹிட்லர், சபரி ஹேல் ஹிட்லர், தரணி ஹேல் ஹிட்லர், ஹைல் ஹிட்லர். இப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடு வந்துட்டு இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட இருந்து அவங்க நிலத்தை புடுங்குது. கேட்டா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே காட் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. இஸ்ரேலுங்கிறது ஜூஸ் தானே, அவங்க எதுக்கு இருக்கணும்? அந்த நாடு இருக்க தேவையில்ல, அழியட்டும்ங்கிற. வி சப்போர்ட் பாலஸ்தீன். ஆமா மக்களே, வி சப்போர்ட் பாலஸ்தீன். ஹேல் ஹிட்லர், ஹேல் ஹிட்லர், ஹேல் ஹிட்லர், ஹேல் ஹிட்லர், ஹேல் ஹிட்லர். ஹைக்கா, நான் உங்களுக்கு டிடிகேல மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு. ஆமா ஆமா, சொல்லுங்க ப்ரோ. அதான் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கொஞ்சம் பேசி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா டிடிகே பேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு கொலாப் ஒன்று போட்டா. ஓகே ஓகே, என்னைக்கு டேட் சொன்னீங்க? நான் அவைலபிளான்னு பார்க்கணும். அப்படியா? என்ன பாட்காஸ்ட் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, என் புருஷன் தான் ஏதாவது நச நசன்னுவான் கிருஷ்ணில். அதான் பாக்குறேன். சரி, நான் எனக்கு டேட் என்னன்னு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ்க்கா. என்னதாண்டா உன் பிரச்சனை? எதுக்குடா நசநசங்கிற? இல்லனா பாட்காஸ்ட் வந்து இருந்தோம் நடுவுல ஏன் இந்த சபரிங்கிற பையில எடுத்தீங்க? எடிட்டர் வேணும்லடா நமக்கு. புண்ட மாதிரி எடிட் பண்றாங்க.
டேய் உர்ரா, சின்ன பையன்டா, இப்பதான்டா கத்துக்கிறான். 19 வயசு ஆகுதுல்ல. ஆமா, என்ன அறிவு புண்ட வேணாம். நீ நானும் 19 வயசுல எவ்வளவு தற்குறியா இருந்தான். சரி. பரவாயில்லடா. சரி, எடிட்டர் வேலை பார்க்காத டிஸ்கார்டு பாத்துக்கோன்னு கொடுத்து வச்சிருந்தோம். ஆமா, புண்டை அந்த சர்வர் பசங்க எல்லாம் கூட்டு போய் மத்த சர்வரோட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்றாங்களா? ஆமாண்ணா. தெரியவே தெரியாதா இதெல்லாம்? ஒரு சர்வரை போய் மூடி விட்டு சர்வர் மூடிங்கன்னு பேர் ஆயிடுச்சு. சர்வர் மூடியா? ஆமா, ஆர்டி சர்வர் மூடிங்கன்னு தான் இப்ப கூப்பிடுறாங்க. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கேன், என்னாச்சு? எனக்கு என்ன பிரச்சனை? 28 வருஷமா எனக்கு என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? அதேதான் நானும் கேக்குறேன். தெரியும் படிச்சுற மாதிரி. 28 வருஷமா சிங்கிளா தான்டா சபரி சுத்திட்டு இருக்கிறேன். லைஃப்ல நான் என்னத்தை தான் பாத்துட்டேன். அதுக்கு என்ன பண்றது? உன் பேர்ல மட்டும்தான் ரிட்ஜ் இருக்கு, லைஃப்ல ரிட்ஜ் இல்லையே, என்ன பண்றது? ரிட்ஜ்னா என்னன்னு கூட தெரியாதுடா. ஏன்டா எத்தனை பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு வாரத்துக்கு ஒரு பொண்ணுன்னு சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றியாடா நீ? அதுக்கு என்ன பண்றது? உனக்கு பேச தெரியல, ஏதாவது கோளாரா பேசி சொல்லி கொடு. பேசுவோம்ல, நாங்க சொல்லி கொடுத்தா பேசுவோம். உன் அண்ணன் தானே நானு. அதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதுண்ணே, தானா வரணும். பியூவா இருக்கணும். பியூ என்ன இளவ பேசுறேன்னு கூட புரியலடா. டே போட. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆசீர்வாதம் டிவி. அது இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண பாக்க. டேக் ஓவரா? குளிப்பவர் ஹவுஸ், எனக்கு குறையாத மவுஸ். ஆனா நிப்பாட்டு. என்னது இது? ஒவ்வொரு வாட்டி நான் எத்தனை தடவை சொல்றது? பாடிக்கிட்டே இருக்காரு எல்லா எபிசோட்லயும். ஃப்ளோ கெடுது. எவ்வளவு வாட்டி சொல்றது? என்னால திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல ஒரு எபிசோடுக்கும். நான் பர்சனலா கூட சொல்லி பார்த்துட்டேன். எல்லா எபிசோட்லயும் இப்படி பாடிக்கிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு புரியல. பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. வணக்கம் பூரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தருண், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சமீப காலங்கள்ல நம்ம ஊர்ல ஆட்டா அதிகம் விக்குது, அரிசியோட இது கம்மியாயிட்டே வருது. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா? அது என்னன்னா, தமிழினத்தை அழிக்க இலுமினாட்டி இஸ்ரேல் இருந்து ஆட்டாவெல்லாம் இங்க கொண்டு வந்து இறக்குறான். இப்ப தமிழ் சக்தியா இருக்கிற தமிழை வந்துட்டு, தமிழோட டிஎன்ஏ வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஎன்ஏ WHO சொல்லியிருக்கு. இத அழிக்கத்தான் ஈவேரால இருந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டா இறக்கி வடக்க மாதிரி நம்ம வடக்குனுக்கு அறிவு இருக்கா? இல்லதான். அந்த மாதிரி நம்மளே ஆக்க பாக்குறாங்க. தமிழை முட்டாளாக மாட்டான். தமிழை என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல சக்தி உள்ள அறிவுள்ள ஆளாதான் இருப்பான். நம்ம ராஜராஜ சோழன் பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். கிராவிட்டி வந்து இங்க ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிராவிட்டியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் மேல வைக்கிறான். அப்பெல்லாம் கிராவிட்டியே கண்டுபிடிக்கல, எல்லாம் பறந்துதான் இருந்திருப்போம். ஆமா இல்லையா? அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவ்வளோ அறிவுள்ளவன் தமிழ். திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கவித்துவமான புக்கு கிடையாது இன்ன வரைக்கும். அவரே ஜூன் பேசிக்கிறாங்க. அது கார்ல் மார்க்ஸ். கம்யூனிசம் வந்துட்டு இதுக்கு எதிரானது, மனித குலத்துக்கு எதிரானது. ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 ஆடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேங்க. அதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேம், தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்துட்டு தமிழ் இனத்துக்கும் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2க்கும் என்ன சம்பந்தம் நீ கேட்கலாம். ஏன்னா நான் லூஸ் பண்ண பேசுறேன், நீயும் கேனப் பண்ண கேட்டிருக்கேடா. வணக்கம் நண்பர்களே, சீரற்ற பேச்சுக்கள் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலாதர். என்னுடன் இன்று சபரி மற்றும் தமக்கை வைணவி இருக்கிறார்கள். நலமா? நலம் நலம் நலம். எனக்கல்லவா தமக்கை, உங்களுக்கு? ஓ ஆமாம், எனக்கு வந்து துணைவி, இணையர், எப்படி வேண்டும் என்றாலும் கூறலாம். இன்றைய தலைப்பு என்னவென்று நீங்க தான் எடுத்து வருகிறீர்கள் சொல்கிறீர்கள். அதாவது தோழரே, இன்றைய தலைப்பு என்னவென்றால், என்னடா அது டிவைஸ்? என்னன்னே தெரியல, வேற வாய்ஸ்ல நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன டீம் என்ன மேட்ச்னே புரியல. டேய் ரேண்டமா இருக்குடா. என்ன நம்ம ஹிந்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், என்னடா அது? அதான். ஏய் என்னடா அது டிவைஸ்? ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் டிஸ்டர்பிங் ஃபேக்ட் வித் விக்டர். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் அப்படி இருக்கும்னா சூசைட் ப்ரிவென்ஷன். எதுக்கு வந்து நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம்? சூசைட் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இது. அது வந்து எந்த மதத்தை எடுத்தாலுமே சூசைட் வந்து ஒரு பாவ செயலாக தான் எடுத்தப்படும். நீங்கள் மதவாதியாக இல்லாதன்னா கூட நீங்கள் வந்து சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். சரியா? சூசைட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபூல்ஸ். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் ஹாட்லைனான 104க்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுமுனையில் வந்துட்டு அரசாங்க பணியாளர்கள் வந்து உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு வந்து காத்துட்ருக்குறாங்க அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஹோப் கிடைக்கும். ஸோ வந்து இதை படுற இந்த பாட்காஸ்டுக்கு நடுவில் இப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டால் ராம் சொன்னா மட்டும் கேட்குறீங்களே சூத்த மூட்டு கேளுங்கண்ணா. நேயர்களே, பொங்கல் தின ஆர்டி சேனலின் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு சங்கீத வித்வான் பத்மபூஷன் அசர் கோலார் நடத்தும் சிறப்பு பாட்டு கானா தொகுப்பு காவா உள்ள கல்லிடி காதுல ஓடி வந்து சொல்லடி என்று வித்தியாசமான காடா பாடல்கள் நிறைந்த புத்த உதவி ஒரு நிகழ்ச்சி. காலை 7 மணிக்கு டெம்பிள் பங்கீஸ் புகழ் விஜய் வரதராஜ் பேசும் மோட்டிவேஷன் டாக். பொங்கலை இனிதே தொடக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே என்று தை திருநாளை தித்திப்பாக துவக்க விஜய் வரதராஜ் பேசுகிறார். காலை 8 மணிக்கு ஜோதிட சிகாமணி கிசாபை நடத்தும் சிறப்பு 2025 ராசி பலன்கள். காலை 9 மணி ஜென்சியா மில்லனியலா வீர உச்சிகா நடத்தும் சிறப்பு பாட்டுக்கு பாட்டு போட்டி. காலை 10 மணிக்கு சொசைட்டிக்கு தேவையானது ஏத்திசபா தீயசபா போட்டா போட்டி நடக்கும் சிறப்பு பட்டிமன்றம். தீயசபே என்று பேச ஆர்ஜே ஆனந்தியும் ஆர்ஜே பாலாஜியும், ஏத்திசபே என்று பேச ஆஷிராவா செஜகும் ககாஷி அட்டகேவும் அயன் கார்த்திகேயன் நடுவராக இருந்து நடத்தி கொடுக்கும் சிறப்பு பட்டிமன்றம். மதியம் 12 மணி திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் சென்னையில் ஒரு நாள். இம்முறை வேலூரில் டாப் ஸ்டார் சதீஷ் நடித்து கலக்கி விறுவிறுப்பான த்ரில்லர் திரைப்படம் காண தவறாதீர்கள். நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் சித்து அப்பளம், சித்து டெக்ஸ்டைல்ஸ், இம்முறை வேலூரில், அதுவும் வேலூராப்பா. மாலை 4 மணிக்கு வோட்கா வித் வைஷுவில் சிறப்பு விருந்தினர் ஃப்ரைஸ் வித் பொட்டேட், வோட்காவுக்கு சைடிஷ் ஃப்ரைஸா. மாலை 5 மணிக்கு திரைக்கு வர இருக்கும் சிங்கிள் ஸ்டார் சபரியின் சிங்கிள் பாய் படக்குழுவினரின் சிறப்பு நிகழ்ச்சி காண தவறாதீர்கள். மாலை 6 மணிக்கு திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன நடிப்பு அசுரன் கிறிஸ்டில் எழுதி இயக்கி நடித்த தீவு கொண்டி சூப்பர் ஹிட் இரவு காட்சி காண தவறாதீர்கள். நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் டைகர் பாப், டைகர் பிஸ்கெட், சூசைடல் பேட்டரிஸ், ஒரு முறை வாங்கினால் வாங்கவே மாட்டீங்க. ஹலோ, நீங்களா யாரு? இது யாரு? உங்க வைப்பா? முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து 4 தடவை சொல்லியாச்சு. திருப்பி ஒரே விஷயத்துக்கு இருக்கு. ஆனா நீ வந்து கிறிஸ்னல், என் பேரே அதானா? உன் பேரு வந்து கிறிஸ்டபர் நிலாதர் உன் பேரு, உன் பேரு. இவர் வந்து உங்க ஒய்ஃபா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் வேலை படாதீங்க மேடம். யாரு நீங்க? வைஃப்டா, நீ மேல எல்லா இடத்துலயும் பட்டிருக்கடா. எனக்கு இதெல்லாம் தெரியாது மேடம். என்கிட்ட பொய் சொல்லி இப்படி மேனிபுலேட் எல்லாம் பண்ணாதீங்க. நான் வைஃப்டா, இவன் கீப்டா. யார் இவரு? கீப்பா? என்ன பேசுறீங்க? வேற ஜெண்டர்ல இருக்கீங்க. விடு. சரி, இப்போ பாட்காஸ்டுக்கு என்ன பண்றது? இந்த ஆளை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு பைய கேட்க மாட்டேன். இந்த ஆள் இல்ல, நான் என்னடா பண்றது? பாட்காஸ்ட்னா பாட்டு பாடுற மிஷின்ங்க. பாட்டு பாடுவேனா நானு? இல்ல நம்மலாம் வந்து நீங்க முற்போக்கு டாபிக் பேசுவோம். நான் வந்து பிராலி என்னது? இல்ல பிராலி என்னும் வாயில வரை பாட்காஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன். வாயில வடன்னு ஒரு பாட்காஸ்ட் உங்க கூட நான் வந்து பேசுவேன். நம்மலாம் பேசுவோம். எபிசோட்லாம் பாரு. எபிசோடா? ஆமாண்ணே, 100 எபிசோட் பண்ணிருக்கோம் நம்ம ரேண்டம் டாக்ஸ்லயே. ரேண்டம் டாக்ஸ்னா அடங்கோமா டாக்டர், நீங்க சொல்லி இந்த பள்ளி மிட்டாய் வந்துருச்சு. பள்ளி மிட்டாய் எவ்வளவு வந்திருக்கு? ஒரு 2 கிலோ சொல்லியிருந்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, அதெல்லாம் எடுத்து வை, நான் வந்துக்கிறேன். போகும்போது அந்த ரெக்கார்டு மட்டும் கிளிக் பண்ணி விட்டு போயேன். வீடியோ ஷூட் பண்ணோம். சரிங்க டாக்டர். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஹோமியோ டாக்ஸ். நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் கிருஷ்ணில். அதாவது பெண்கள் என்பவர்கள் அடிமைகள். டிஷ்வாஷர். ஆமா, டிஷ் மட்டும் தான் வாஷ் பண்ணணும். அவங்க கிச்சனை தாண்டி எதுக்கு அவங்க வெளில வரணும்? எதுக்கு வந்துகிட்டு? வாஷிங் மிஷின்லாம் அப்ப பண்ண மாட்டாங்க. கிச்சன்லயே வச்சிருக்கிறேன் வாஷிங் மிஷினையும். கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. வெளியில எதுக்கு வந்துகிட்டு? பெட்ரூம் கிச்சன் இவ்வளவுதான் அவங்களுக்கு வேலையா இருக்கணும். ஆமா, தேவையில்லாம சும்மா ஹாலுக்கு வர்றது, தேவையில்லாம வந்து நிக்கிறது, மத்தவங்க எல்லாம் வரும்போது நிக்கிறது, அதெல்லாம் தேவையில்ல. men is the only guy should provide to the family. அதுதான் அவனோட முக்கிய கோலா இருக்கணும். விமன் வந்து ஒன்லி ஃபார் மேக்கிங் கிட்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபுட்.
அப்ப அந்த கிட்ஸையும் வந்து கிச்சன்ல தான் பண்ணுவீங்களா? கிட்ஸை சமைக்க போறது இல்லம்மா. நாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நாங்க கேனிபல்ஸா மாறுற மாதிரி பேசல. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நாங்களும் ரேஷனலா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இல்லைங்க, நான் கேக்குறது என்னன்னா, இப்ப கிட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க பெட்ரூம்க்கு வந்து தானே ஆகணும். இப்ப நான் என்ன சொன்னேன், இதுதான் பெண்கள். நாங்க என்ன பேசுறோங்கிறதே முழுசா கேட்காம நாங்க என்ன சொன்னோம், பெண்கள் வந்து கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் மட்டும்தான் இருக்கணும், ஹாலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். இருங்க, நீங்க கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் டவுட் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இருங்கம்மா அப்படின்னு சொன்னா அப்படி இருப்பேன். இருந்தாலும் உங்களோட இனத்தோட அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, மாற மாட்டேங்குது. ஒண்ணு சொன்னா பாதி புரிஞ்சுக்கிறது, பாதி புரிஞ்சுக்காம வேற என்னத்தையாவது பேசுறது. இனமே இப்படிதான் இருக்கு. சாரிங்க, நான் வேணா பாத பூஜை பண்ணிடுறேன். பண்ணுங்க. இதுக்குதான் பேச விடக்கூடாதுன்றது. உங்களை பேச விட்டது தப்பு. எப்படா பிஜேபி ஜெயிச்சது? சத்தியமா தெரியலண்ணே. எப்படி இது பண்ணிட்டு என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. ஒரு இடத்துலதான் வின் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க வருஷம். இப்போ எப்படி பெரும்பான்மை ஆகி ஆட்சி எப்படி அமைச்சானுங்கன்னு தெரியல. எரிச்சலா இருக்கு. ஈவி எதுவும் கரெக்ட் பண்ணிருப்பானுங்கடா, கண்டிப்பாடா. ஓட்டிங் மிஷின் ஏதாவது பண்ணிருப்பானுங்கடா, வாய்ப்பு இருக்குண்ணே. டிஎம்கே ஏன்டா அப்படி மட்டியா தோத்துருக்கானுங்க? நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே, நீ தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த. டிஎம்கே மாசு திட்டங்கள் எதுவும் பண்ணல, பெருசா எதுவும் நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு தானே அந்த திட்டங்கள்லாம் பண்ணிட்டு தாண்டா இருந்தானுங்க. மக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்கடா. இவனுங்க ஏதோ விளையாண்டு இருக்கானுங்கடா உள்ள. எல்லா ஏரியாலையும் உள்ள எனக்கு ஏதோ பண்ணிருக்கானுங்களோ. ஆமா, எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்க கூட சேர்ந்து இப்போ நீங்க கூட்டில இருந்து உட்கார வச்சுட்டீங்க. சத்தியமா அப்படின்னு நினைச்சு பண்ணல. நாங்க டிஎம்கே ஜெயிச்சிரும் தாண்டா நினைச்சோம். வயசு வேற தனியா உட்கார வச்சுட்டானுங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலடா. எதுவும் பண்ண முடியாதுடா. திரும்ப டிஎம்கே எல்லாம் ரூல் கொண்டு வர முடியாதாடா. டேய், என்னடா அங்க சத்தம்? இப்படி என்னத்தையாவது பேசணும் உட்கார்ந்தா உங்களுக்கு தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க. இப்ப சூத்த முடிச்சு சும்மா இருங்கடா. A few moments later. ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கோண்ணே. எபிசோடுண்ணே இவ்வளோ லென்த்தா இருக்குண்ணே. டயர்டா இருக்குண்ணே. பின்னாடி கட்டை 2025 அவார்ட்ஸோட அடுத்த கேட்டகரி பெஸ்ட் டெபியூ டைரக்டர் அண்ட் தி அவார்ட் கோஸ் டு டைரக்டர் கிருஷ்ணல். தேங்க்யூ. சார் இந்த மொமெண்ட்ல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல சார் கெட் டு த பாயிண்ட். சரி, இந்த வினாதில நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சதீஷ். 3rd டைமா பெஸ்ட் டெபியூ டைரக்டர் அவார்ட் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் பின்னாடி கட்டையிலே வாங்கியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்த வருஷமும் பெஸ்ட் டெபியூ கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு கொஞ்சம் லாபிங் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ. பல 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 பலாட்டா 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 பலாட்டா. ஹலோ, வணக்கம் நேயர்களே. கிட்டப்படுப்பாங் கட்டிப்படுப்பான் நிகழ்ச்சிக்கு மட்டக்களப்பு புகழ் மருத்துவர் கிருஷ்ணர் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சியோட முதல் காலர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ கிருஷ்ணன் இல்லைங்களா? ஆமா சொல்லுங்க. இது ஹலோ சொல்லுங்க கேக்குதுங்க, சொல்லுங்க. இது பேர் வந்து கார்த்திக். ஹார்டிகா, வெரி நைஸ். பேரே சூப்பரா இருக்கு. இல்ல கார்த்திக். ஓ கார்த்திக். எனக்கு வந்து 21 வயசு ஆகுது. ஓகே. கொஞ்சம் அமைதியா வர்றோம் ஐயா. ஒருத்தர் பேசுங்க. என்னன்னா கூட நண்பர் இருக்காரு போலயே. இல்ல அது கொஞ்சம் ஃப்ரெண்டு. ஆஸ்கிங் ஃபார் a friendங்களா? அதுதான் கார்த்திக் தான் கேக்குறேன். ஓ, உங்க பேர் கார்த்திக் இல்லையா? இல்ல ஃப்ரெண்டு அவருக்கு தான். ஓகே, சொல்லுங்க. இது அவருக்கு ப்ரோ சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு பேசிக்கிறாரு. ஓகே. அதுக்கு உங்களால ஏதாவது மசாஜ் ஏதாவது இருக்குங்களா? ஆயில் நான்லாம் மசாஜ் பண்ண முடியாதுங்க. இல்லைங்க என்ன நவரத்ன ஆயில் இல்ல என்ன விஷயம்னா, நீங்க வந்து இந்த இன்டர்நெட்ல பாக்குற என்லார்ஜ்மெண்ட் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த விசர் கதையெல்லாம் கேட்காதீங்க, சரியா? சார் நீங்க ஜப்பானால இருந்து கனடால இருக்கீங்க இப்போ, சரியா? கனடால இருந்துகிட்டு ஏன் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லாஜிக்கே புரியலையே. ஏன் இப்ப சீமான் உங்களோட நாட்டுல ஆட்சிக்கு வந்தா என்ன பிரச்சனை? அதுல
சரி சார், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க எதுக்கு ஃபண்ட் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு லாஜிக்கே புரியல இதுல. எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, நாங்க அவர் ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு ஈழம் கிடைக்கும் என்று நாங்க நினைக்கிறோம், நம்புறோம் நாங்க. சார், அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வின் பண்ண பாத்துக்கிட்டு இருக்காரு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்ரு. முதல்ல அங்க அதைக்காதீங்க தம்பி, எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. விசர் காயங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல ப்ரோ. நார்மலா பேச மாட்டீங்க. நாங்க கதைக்கிற பாசையே உங்களுக்கு புரியலண்டா. எங்கட பிரச்சனை உங்களுக்கு எப்படி பாஸ் புரியும்? சதீஷ், அந்த நெட்டு கால் பண்ணியாடா? கால் பண்ணா எதுக்கு மாத்திரான்? ஒரு ஓட்ட வைஃபை கொடுத்துட்டு உசுரா வாங்குறானுங்களா? சரி விடு, அந்த டிவியை தான் பார்க்கணும் இப்போதைக்கு. அந்த டிவியை போட்டு தொலை. சரி, இதை போதுறேன். வணக்கம் நேயர்களே, சித்த வைத்தியம் சுத்த வைத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய சின்ன பசங்க என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்காமா? விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்க என்ன செய்யலாம்னா, உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு இருந்தா பெட்டரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி காலையில 5 மணி 6 மணி கொண்டு போய் அந்த உப்பை காலையில உங்க மொட்டை மாடியில காய வச்சிருங்க. 3 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணுங்க. 3 நாள் பண்ணதுக்கு அப்புறம் 4வது நாள் அந்த உப்பை எடுத்து கிரைண்டர்ல மிக்சியில போட்டு ஒரு அரைச்சு அந்த உப்பை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த உப்பு விட்டமின் டி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி உங்க உடம்புக்கு கொடுத்துரும். யாரா இந்த ஆளு நியூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? வெயில்ல காய வச்சதான் உப்பே வருது, இதை கொண்டு போய் திருப்பி வெயில காய வை, விட்டமின் டி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணா, நான் அவகிட்ட சொல்றேன், டிஷர்ட் போட்டு ஷால் போடு அப்படின்னு சொல்றேன். ஷாலே போட மாட்டேங்கிறானே. டிஷர்ட் ஏன்டா போட விடுற? முதல்ல டிஷர்ட் அது சரி, ஆசைப்படுறா. ரொம்ப நாள் கழிச்சு மாலுக்கு போறோம், சுடிதார் போட ஸ்லீவ்ஸ் உள்ளதா ஸ்லீவ்ஸ் இல்லாததா? ஃபுல் ஸ்லீவ்ஸ்னு, ஃபுல் ஸ்லீவ்ஸ். அதனால தான் அளவே பண்ணேன், இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன். என்னதான் சுடிதார் போட்டாலும் அதுக்கும் ஷால் போடுறதுன்னா நம்ம கலாச்சாரம். ஆமா, டிஷர்ட்னா ஷால் போடுவாங்கல. டிஷர்ட்டுக்கும் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு முதல்ல டிஷர்ட் போடுறதே தப்பு. அப்படி போடுறதா இருந்தா ஷாலோட போடுறது பெட்டர். சரியா? இப்போ ஷாலுன்றது எதுக்கு நம்ம போட சொல்றோம்? காயமறைக்க. மத்தவங்க எல்லாம் பாப்பான். எல்லா மென்களும் ஒண்ணு கிடையாது, சரியா? எல்லா மென்களும் கண்கள் அலைப்பாயும். அதுவும் கேட்டுட்டா வாய் பெஸ்ட் ஃப்ரெண்டு வரான்னு 12 மணிக்கு அவனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. எதுக்கு முதல்ல ரீசன் இல்லாம எதுக்கு அவங்கிட்ட பேசணும்? என்ன பேசுறாங்க? ஃப்ரெண்டுங்கறா. இல்ல, என்ன பேசுறாங்க? 12 மணிக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? ஃப்ரெண்டு கிட்ட உன்கிட்ட பேசுறாளா 12 மணிக்கு? என்கிட்ட தூங்கிடுறேன்றா. அவங்கிட்ட மட்டும் அப்புறம் என்ன பேசுறா தெரியல. ஒரு நிமிஷம், நான் வந்து நீங்க பேசின கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்ல முற்போக்கான கருத்துக்கள், சிந்தனைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு சங்கத்துல வந்து ஒரு உறுப்பினரா இருக்கேன், தலைவியா இருக்கேன். இல்லைங்க, அது அந்த சங்கம் இல்லைங்க. எங்களோட சங்கத்தோட பேர் வந்து துப்பட்டா போடும் தோழிகள். அந்த சங்கத்தோட 3 முக்கியமான கோரிக்கைகளை பத்தி தான் நீங்க ஆக்சுவலா பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்களோட முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, எல்லா பெண்களும் அது என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, சாரியாவே இருந்தாலும் அங்க வந்து கட்டாயம் துப்பட்டா போடணும் அப்படின்றது எங்களோட முதல் கோரிக்கையா இருக்கு எல்லா பெண்களுக்கும். அதே மாதிரி 2வது, பாய் பெஸ்டி அறவே கூடாது அப்படின்றதுதான் வந்து 2வது கோரிக்கையா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல உங்க சங்கத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க? எத்தனை பேரை சேர்க்க முடியும் உங்களால? ஒரு 3.25 பெண்கள் இருக்காங்க. சபரி, பாலையாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்றோம். சரி, சரியா? என்ன கதை இது? இந்த ஒன்லைன் மாதிரி தான் சொல்ல. எனக்கு ஒன்லைன் பாலையா படத்துக்கு என்னடா ஒன்லைன்? இப்படி வச்சுக்கலாம். ஒன்லைன், அவர் வந்து ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிளா இருக்காரு. சூப்பர். அவர் வனமகன் ரீமேக் பண்ணலாம். வனமகனை ரீமேக் பண்ணலாம் நம்ம. அப்போ வந்து அவருக்கும் ஒரு பெரிய பாம்பு, ராட்சச பாம்பு, அனகொண்டா. அனகொண்டா கூட பெருசு. விஷால் டேட்ஸ் கேப்மா? இல்ல, வேண்டாம். ஓகே. ராட்சச பாம்பு அவர் வந்து விழுங்க பாக்குது. இவர் வந்து அவர் பாம்பு வச்சு சண்டை பண்றாங்க. நல்ல ஐடியா மாசடா. அப்படியே என்ன பண்றாரு, அந்த மரம் இருக்குல்ல, மரத்தை உழுக்குறாரு. உழுக்குல மரத்துல கட்டி இருக்க நெஸ்ட் எல்லாம் கீழே விழுது. கத்தியா மாறிடுது அந்த மரமே. நான் சிம்பிளா யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்? அது குளுக்குனதுல கோழி முட்டை, இது குருவி முட்டை எல்லாம் கீழே விழுந்து பாம்பு அதை சாப்பிட்டு போயிருது. அப்படி யோசிக்கிறேன். இல்ல, ராட்சச பாம்பு. அது ராட்சச பாம்பு, சாதா பாம்பு இல்ல அது. என்ன அந்த என்ன சொல்றாங்க, இப்படி வச்சுக்கலாம். அந்த அவதார் மாதிரி அந்த மரத்தை அவங்க எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த
மரத்தை உழுக்கினாதான் அவரால் அவ்வளவு பெரிய கத்தி எடுக்க முடியும். மரத்தை உழுக்கி கத்தி ரெடி பண்றா, இப்ப மரம் உடஞ்சு என்ன செத்து போயிருமே. அதுக்குதான் இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து அவர் எதிர்த்து போராடுறாங்க, வாழையாவை எதிர்த்து. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. எனக்கான கொஞ்சம் மாசு பத்தல. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு படத்துல வந்து ட்ரெயினை பின்னாடி போக வச்சிட்டாரு. சரி, எனக்கு இந்த படத்துல வந்து ஃபைட்டர் ஜெட்டை வந்து அவர் ஒத்த கையில காட்டினோட ஃபைட்டர் ஜெட் ரிவர்ஸ்ல போற மாதிரி ஒரு சீன் எப்படி வச்சுக்கலாம். அவருக்கும் பாம்புக்கும் அந்த ராட்சச பாம்புக்கும் ஒரு சண்டை. சரியா, அவர் வந்து அதுல இருந்து மக்களை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியன் ஆர்மி வந்து நியூக்ளியர் பாம்பா அனுப்புது பிளைட்ட. ஓகே, சூப்பர். இவர் கை காட்டினோன்னா நியூக்ளியர் பாம்பு திரும்பி போய் அந்த பிளைட் மேலேயே படுது. சூப்பர், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது அப்படியே ரிவர்ஸ் போய் அந்த ஹீட் சீக்கிங் நியூக்ளியர் பாம்பு வந்து ஜெட்ல அடிச்சு அப்படி பிளாஸ்ட் ஆகுது. அங்க வந்து இன்டர்வல். வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் லூடோ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இதை ஆன்லைன்லேயும் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் இந்த பங்க்லி ரம்மி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணேன். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தேன். நிறையா இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு சின்ன அவுட்கமாக வந்து இன்றைக்கி நான் வந்து 2 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பங்க்லி ரம்மி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டு இல்லைண்ணே, நான் எனக்கும் ஆளுக்கும் கொஞ்சம் சண்டைண்ணே. என்னடா அவனுக்கு பிரச்சனை? அவங்க வீட்டுல இந்த லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவன் பையன் நான் பையன்றதுனால ஒத்துக்க மாட்டாங்க. இன்னுமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆமா, ரமேஷ் வீட்டுல ரொம்ப பிரச்சனையா போகுது. அவரு இவன் வேற காலையில எழுந்து பால் ஏதோ வச்சேன், பாத்ரூம் போகும்போது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன், பொங்கிருச்சு. அதுக்கு வந்து சண்டை, பால் கூட ஒழுங்கா பொறுப்பா பாத்துக்க தெரியல அப்படின்னு டென்ஷனா போகுதுண்ணே. நீங்க லிவிங்ல இருக்கதெல்லாம் தெரியுமா அவங்க வீட்டுல? தெரியும். அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லண்ணே, லிவிங்ல இருக்கிறதெல்லாம் தெரியாது, தெரியாம தான் இருக்கும் அவங்க வீட்டுல. அத முதல்ல ஓபன் பண்ணுங்கடா. டேய், நீங்க எடுத்த உடனே கல்யாணம்னு கேட்காதீங்கடா. முதல்ல இதை ஓபன் பண்ணுங்க. நாங்க லிவிங்ல இருக்கோங்கிறத ஓபன் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சண்டை நடக்கட்டும், அது காம் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பத்தி பேசுங்க. லிவிங்லாம் பேசுவாங்க, வீட்டுல வெட்டி போட்டுருவாங்க. என்னடா அவங்க எப்ப பார்த்தாலும் புள்ளிங்கிறாங்க. நமக்கு ஜாலியா இருக்கு, நம்ம அவங்களை போட்டு கலாய்க்கிறோம். இதுனா தப்பா? இது என்ன தப்பா தோணலையே, அதான் வீக்னஸா தான் நான் பாக்குறேன். நம்ம புள்ளி பண்றதுனால அவன் ஸ்ட்ராங் ஆவான், நாளை பின்ன அவனும் நம்மள கலாய்ப்பான். முடிஞ்சா அவனை கலாய்க்க சொல்லு, கவுண்டர் கொடுக்க சொல்லு. என்ன நம்மளை பார்த்து புள்ளிங்கிறானுங்க? அதான் 4-5 பேர் சேர்த்து ஒருத்தனை கலாய்க்க கூடாதா? ஆமா, என்னப்பா கலாய்ச்சா என்ன? அவனுக்கு 4-5 பேர் சேர்ந்து லைஃபுக்கு வந்து நம்ம அவனை ப்ரிப்பேர் பண்றோம். 4-5 பேர் சேர்ந்து அவனை வந்து கலாய்ச்சாலும் அவன் வந்து எதிர்த்து போராடுறதுக்கு பிரச்சனை. லைஃப்ல என்ன பிரச்சனை? எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் தான் வருமா? 4-5 பிரச்சனை ஒண்ணா தானே வரும். ஆமா, என்னது ஆவுனா புள்ளி, ரியாலிட்டியே தெரியாத போயிடும். ஆக்சுவலா நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மள போட்டு அவங்க என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இப்பவே காட்டுறோம். Pika pika pika. Mama, Bashar. Squirrel. Pikachu. Squirrel. Mama, Squirrel. Pika pika pika. Squirrel. வாடா. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஜாப் as a pawn star? இதே இருந்தேன். ஏன்டா? வேற நான் படத்துல பாக்கும்போது ஈஸியா இருக்குண்ணே, என்ன நேரத்துல பாக்க ரொம்ப கடுப்பா இருக்குண்ணே. சந்தோஷமா போனியடா அண்ணே? மை ட்ரீம் ஜாப் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனியடா? தானே, இல்லன்னு சொல்ல. பிராலிய நம்பி போனேன். என்ன 11-15 பேர் இருக்காங்கண்ணே. அத்தனை பேர் யாரா போட சொன்னாங்க? இல்ல இதுல என்னது ஷூட்டிங் ஸ்பாட்ல 15 பேர் இருக்காங்க. ஆக்வர்டா இருக்கு, எந்திரிக்கவே இல்லைன்னு எனக்கு. எந்திரிக்கலையா? ஆமா, அப்புறம் மாத்திரை ஏதோ கொடுத்தாங்க. 15 பேர்னோடனே அப்படியே உள்ளக்க போயிருச்சுன்னு. அப்புறம் ஒரு மாதிரி அவங்களே சொல்றாங்க, எப்பா தம்பி உனக்கு எந்திக்கவே எந்திக்காதா அப்படின்ற.
பொண்ணு இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அவங்க நேர் டைப்பா தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன எந்திரிக்க வேண்டியதுன்னு? கரெக்ட் தான். 15 பேர் இருக்காங்க. லைட்டிங்கு சார், லைட்டிங் பார்த்த மாதிரி விடுங்க சார், அங்க விடுங்க சார், இங்க விடுங்க அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி ஆக்வர்டா போஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சுண்ணே. நினைக்கிற மாதிரி இல்லண்ணே. பாக்குறது அடிக்கிறது வேற. ரியல் லைஃப் இஸ் ஹார்ட் ப்ரோ ஃபார் பான் ஸ்டார். ஏன்னா அவ்வளவு கஷ்டமா வாடா இருந்துச்சு. ஆமாண்ணே, நான் கூட ஏதோ படத்துல வர மாதிரி ஒரு தடவை பண்ணா கம் பண்ணா போதும்னு நினைச்சேண்ணே. அப்புறம் அவங்க 12 தடவை கம் பண்ண. 12? ஆமாண்ணே, லைட்டிங் சரியா இல்ல, கேமரா ரெக்கார்ட் ஆகல, கொஞ்சம் வேற எதுமாடா. எப்படா 12 வாட்டி எப்படா கம் பண்ண முடியும்? கேப் விட்டு தம்பி வெயிட் பண்ணுங்க, கேமரா திடீர்னு பேட்டரி போயிருச்சுட்டாங்க. திருப்பி அதை சார்ஜ் போட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி லாங் கேம்ப் 4 தடவை தானே மேக்சிமமே ஒரு நாளைக்கு. சரி, அப்புறம் எப்படி பண்ண? எப்படியோ பண்ணி. வலிக்கலையாடா? செம வலிக்குதுன்னு. சுண்ணத்து வேற பண்ணிட்டேன் இதுக்காக. ஓ, பண்ண சொன்னாங்களாடா? ஆமா ஆமா. ஐயோ, அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. இப்ப எதுக்கு இப்போ உங்க கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற? எங்க கட்சி ஆட்சியே நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாறணும் ஆட்சி? இப்போ எங்க ஆட்சி நல்லா இருந்தது, நீயே சொல்லியிருக்க. அது ஒரு 2-3 விஷயம் பண்ணீங்கம்மா. எங்கள் தலைவர் வந்து 1 வருஷத்துலயே 5-6 விஷயம் பண்ணிட்டாரு. ஊழலா? இதெல்லாம் சும்மா பேசணுமேன்னு பேசுறீங்க. உங்க ஆட்சியில ஊழலே இருக்குல்லையா? இருக்குல்ல. என்ன பேச்சு இது? நீ ஏன் 2-3 லட்சம் கொண்டு வந்து இங்க பாடுறா கமிஷன் காசு வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்த? என்ன பேசுற? சும்மா பேசணும்னு பேசுவியா நீ? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்க தலைவர் சரி கிடையாது. ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து சேர்ந்துரு. நான் எதுக்குமா உங்க கட்சியில வந்து சேரணும்? எங்க கட்சியில நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன். எங்க கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன். எங்க தலைவர் எனக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு உங்க கட்சியில வந்து சேரணும்? எனக்கு என்னமோ இது நமக்குள்ள செட் ஆகாதுன்னு தோணுது. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 2025 பின்னாடி கட்ட அவார்ட்ஸ்ல அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போனது பெஸ்ட் கிரஷ் ஆஃப் தி இயர் மேல். அண்ட் அவார்ட் கோஸ் டு கிரஷ் ஆஃப் தி இயர் சபரி. தேங்க்யூ பின்னாடி கட்ட. ஒரே ஒரு நிமிஷம் சார், போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. என்ன விஷயம்னா, இப்போ நீங்க எல்லா கேர்ள்ஸோட வந்து மன்மதனா நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட மைதிலி யாருன்னு எப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல போறீங்க? எனக்கே எதுவும் தெரியல. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். சார் ஒன்னு போருமா இல்ல எத்தனை சார்? 2 சார். அண்ணா ஆம்ஸ் பத்தியாடா? பாத்தியா என்ன கை? இது என்ன வச்சிட்டு இருக்கிற நீ? கை ஜிம்முக்கு போடா. ஏன்டா அப்படி இருக்கிற? இங்க பாரு, எங்க 3 பேரையும் பாரு, எவ்வளவு ஃபிட் ஆகுறோம் பாரு. நீ மட்டும் குண்டு புண்டாம இருக்கிற. ஜிம்முக்கு போய் தான் தொலையன். எனக்கு தானே ட்ரை பண்றேன். டெட் லிஃப்ட் பண்ணும்போது 100 kgs டெட் லிஃப்ட் பண்ணும்போது அந்த அட்ரினலின் ஒண்ணு வரும் பாரு சதீஷ். நான் அதுக்காக சொல்ல, உனக்கு ஹெல்த் பெனிஃபிட் தான் அது. எதுக்காக சொல்றோம்னா அதுக்காக சொல்றோம். ஆமா. ஒரு நிமிஷம். 8 7 6 5 4 3 2 1. சாரி, ரெப்ல இருந்தேன். சாரி. என்னடா பிராலி இப்படி இருக்க? பெருத்து போய் கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து ஒரு கான்ஷியஸ்னஸோட இருந்துக்கடா. ஹார்ட் அட்டாக் வரும்டா இந்த மாதிரிலாம் இருந்தனா. கரெக்ட் தானே? அந்த சிப்ஸ் பாக்கெட்டை கொஞ்சம் வையேன் தயவு செஞ்சு. என்ன வாட் தி ஃபக் பேசிக்கிட்டு இருக்கேன், சிப்ஸ் பாக்கெட் எடுத்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வர்றதுக்கு முன்னாடி ஆச்சா பூச்சா நீங்க தளபதி வந்தோடனே பாத்தீங்கல்ல? 3 வருஷம் ஆயிருச்சு. என்ன பண்ணிருக்காரு? அது நடிகர் சங்கத்துக்கு இது கட்டி கொடுத்திருக்காரு. அது விஷாலே பண்ணிருப்பாரு. இன்னும் 2 வருஷம் விட்டா. சொல்றதை கேளுங்க. நடிகர் சங்கத்துக்கு இது பண்ணிருக்காரு. அப்புறம் இங்கிலீஷ்ல பேர் வச்சாலும் வரி விலக்குன்னு பிளான் கொண்டு வந்திருக்காரு. இங்கிலீஷ்ல படம் பேர் வச்சா வரி விலக்கு கிடையாதுன்னு இருந்துச்சுல்ல? ஆமா. இப்ப அது வந்து இது பண்ணிருக்காரு. அதெல்லாம் டேய் ஒருத்தவங்களை இதுதான்டா தற்கூரிங்கிறது. டேய் அதெல்லாம் கலைஞர் பீரியட்ல இருந்த பிரச்சனைடா. நீ அதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சுடா. ஸ்டாலின் ஆட்சியில இருந்தப்பவே வந்து இங்கிலீஷ்ல பேர் வச்சா வரி இதெல்லாம் கிடையாதுடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கலைஞர் கொண்டு வந்த போது மட்டும் கேட்கன்றீங்க? தமிழ்ல பேர் வச்சு கேட்க எனக்கு புரியல. சத்தியமா எனக்கு புரியல. அதாவது உங்க ஆள் என்ன பண்ணாருன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லாவை திரும்ப சைன் போட்டு நான் இந்த லாவா கொண்டு வர்றேன்னு சொன்னாரு. எதுக்கு அப்படி பண்ணாரு? அதுக்கு அப்பவே போட்டு மிதின்னு மிதிச்சோம். அப்புறம் தளபதி உணவகம், தளபதி மெடிக்கல் ஷாப். டேய் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுக்கு பேரை மாத்தினாரா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாத்தினார்ல, பேரு மாத்தினதா? ஆமா. இது ஒரு சாதனையா? ஆமா. அடுத்து தளபதி மடிக்கணினி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சைக்கிள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. புதுசா என்னடா பண்ணாரு? புதுசா என்ன பண்ணாருன்னா, சாரிமா அப்படின்னா
என்ன சரி சாரிமாக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டப் பண்ணாரு. அவரோட இப்ப இந்த 3 வருஷம் ஆட்சியில 300 லாக்அப் டெத் நடந்திருக்கு. எங்க ஏதாவது வாய் பேசினாரா? அது அரசியல்ல தாங்க செய்யும். 24 எங்க இருக்கு, 300 எங்க இருக்கு? என்ன பேச்சு இது? ஏன் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாரு? அது வேற கட்சி, இது சீட்டு பத்தல. நாங்க பி டீம்னு சி டீம்னு சொன்னப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாம் கோவ புண்டா வந்துச்சு. இப்ப பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்காரு. அதிமுகங்கிற ஒரு கட்சியை முழுங்கிட்டு அலையன்ஸ்ல உட்கார்ந்து இருக்காரு பிஜேபி கூட. அதிமுகன்றது ஆல்ரெடி ஒரு இந்த கட்சி தான், சரியா? செத்து போன கட்சி தான். ஒத்துக்கங்க. வேற வழி இல்ல. நீங்க வந்து அலையன்ஸ் வச்சீங்க பிஜேபி கூட வாஜ்பாய் ஆட்சியில. எப்பயோ வச்சோம்டா. அதுக்கப்புறம் நாங்க முடிவு எடுத்து நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொன்னோம்ல. நீங்க என்ன பண்ணீங்க? வந்தோன்னு அவர் என்ன பேசினாரு? நாங்க வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கவே மாட்டோம்னாரு. அப்புறம் எதுக்கு அலையன்ஸ் வச்சு சிஎம் ஜெயிச்சாரு? வேற வழி இல்ல, சீட்டு பத்தல, அவங்க சீட்டு தரேன்னாங்க. அதனால கட்சி அமைக்க அங்க சேர்த்துக்கிட்டோம். ஆட்சிக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. நீங்க பண்ணாத லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ங்களா நாங்க பண்ணிட்டோம். என்ன பேச்சு? குடிசை கொளுத்தி கூடவே கட்சி இது வச்சிருந்தீங்க. அதெல்லாம் எப்படா? எப்பயோ நடந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான். இதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான். அந்த கால் ரெண்டும் எங்க சார் போயிருக்கும்? எனக்கு என்னமோ எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்களோட லாக்கர் ரூம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், கால்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து கீன்னு சொல்றாங்க. அந்த ஆங்கிள் நம்ம இதை வந்து விசாரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்களோட சக்சஸரா வந்த மாட்டுப்பல்ல மேலதான் சந்தேகமா இருக்கு. அதை விட எனக்கு அந்த A2 மேலதான் சார் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆமா, அவங்க மேல ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ரொம்ப சஸ்பீசியஸா நடந்துக்கிறாங்க. இந்த தவழ்ந்து வந்த ஆளை எதுக்கு கொண்டு வந்து போட்டாங்க பொசிஷன்லன்னு எனக்கு புரியல. கேட்டியா? என்னது? இந்த ஐடி கம்பெனிலாம் 8 hours ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ செக்ஸ் பண்ணிக்கிறாங்களாம். என்ன சொல்ற? ஆமா, வாட்ஸ்அப்ல செக்ஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க எனக்கு குரூப்ல. இந்த மாதிரி ஐடி கம்பெனிலாம் வேலையை யாரும் பாக்குறது இல்ல. அப்புறம் எப்படி அந்த கம்பெனி எல்லாம் ஓடுதான் தெரியல. உள்ள காண்டம் டிஸ்பென்சரி மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்களாம். காண்டம் டிஸ்பென்சரி மிஷின்? அப்படின்னா அங்க போய் காண்டம் வாங்கிக்கலாமா? காண்டம் ஃப்ரீயாவே தராங்களாம். ஃப்ரீயாவா? ஆமா. எதுக்கு இதெல்லாம் குடுக்குறாங்க ஐடி கம்பெனில? ஐடினா கம்ப்யூட்டர் தட்டுறது தானே. ஆனா அப்படிதான் நினைச்சேன்ப்பா. 8 hours ஷிஃப்ட்னா இந்த ஷிஃப்ட் தான் போலையாட்டு இருக்குது. அப்ப நான் அந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன்டா. 2 டன் காண்டம் எடுத்தாங்களாண்டா ஒரு இடத்துல இருந்து. அது ஐடி கம்பெனியா? ஆண்டவர் திருப்பெயரால் வருபவரா சீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஹோசனா 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 ஹோசனா. பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமென். சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் இந்த ஸ்கூல் பிரேயர்ல நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க. எங்க ஸ்லோகத்தை சொன்னா ஒரு லாஜிக். உங்க ஸ்லோகமா? ஆமா, உங்க ஸ்லோகம்லாம் ஆபாசமா இருக்கும்பா. அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன், ஹallowed be thy name. இப்ப வந்துட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கியூபாக்கும் சேப்பாக்கத்துக்கும் ஃப்ரீடம் வாங்கி தந்த சேப்பாக் சேகுவேரா உதயநிதிக்கு லூசுத்தனமா பேசாதீங்கய்யா. கியூபாக்கும் சேப்பாக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காருன்னா மக்களே, இதுக்குதான் அங்க விஜய் நான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நான் சொல்றேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. நீங்க முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை அணில் தோல்விகள் கலாய்க்கிறீங்க. இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேதிக் ஃபெமினிசத்தை நோக்கி வாங்கடா. வேதிக் துப்பட்டா போறதுனால கட்சிக்கு வாங்க. துப்பட்டா போடாதனாலதான் ரேப் நடக்குதுன்னு நான் சொல்றேன். எங்க கட்சி வந்ததுல ரேப் நடக்கிறது இல்ல, ஏடிஎம் கட்சியில் நடக்கிறது. நீங்க பேசாதீங்க. வேதிக் ஃபெமினிசமும் அதுதான்டா அப்படி சொல்றது. பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா, பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்றத விட அதுக்கு முன்னால வந்த புராண இதிகாசமான பகவத்கீதையில என்ன சொல்லிருக்குன்றத படிடா. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் சொல்றது இருக்கட்டுங்க, உங்க மதத்துல என்ன சொல்லிருக்காரு தெரியும், அவர் சொல்றதும் இருக்கட்டுங்க, கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, அவர் சொல்றதும் இருக்கட்டுங்க. சார் உங்க மதத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, சரியா? நீங்க தான் திமுக பேசுது. நீங்க ஆண்ட விஜய் தான் வரணுங்கிற இதுக்குதான் நீங்க ஆண்ட பெருமை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த திமுக எதிர்க்குது. ஆண்டன்றது பிளட்ல வர்றது சனாதன தர்மம். திமுக எதிர்க்குது. அது ஒரு நோய். உதயன் எதிர்க்கிறார்.
நான் விஜய் நான் எதிர்க்கிறார். ஐயா ரொம்ப பண்ணாதீங்க, படுத்துறீங்க ஐயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு திமுக சப்போர்ட் பண்ணுது. பாய் மிஸ்டினாலதான் பொண்ணுங்க கெட்டு போறாங்கன்னு நான் சொல்றேன். அது திமுக எதுக்கு? ஏண்டா அம்பி, உங்க திமுக வேதிக் ஃபெமினிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாடா? இல்ல பண்ணாது. வேதிக்னா எங்க திமுக காகாது. ஆனா எங்க ஜீசஸ் சப்போர்ட் பண்ணுவாரு. ஜீசஸ் வந்து ஃபெமினிசத்தை எந்த அதிகாரத்துல சொல்லி இருக்காருன்னா வாங்கலண்டா. இருக்கட்டுங்க, ஜீசஸே ஒரு நாடாருன்னு பேசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம், உங்க இயேசு நாடாருக்கு ரிசர்வேஷன் வாங்கி தந்தது கலைஞர். உங்க இயேசு என்னடா அம்பி சொல்லி இருக்காரு வேதிக் ஃபெமினிசத்தை பத்தி? இயேசுக்கு செலவு வச்சது கலைஞர். டேய் அமைதியா இருடா. வேதிக் ஃபெமினிசத்தை பத்தி ஜீசஸ் ஒன்னும் சொல்லலைங்க மாமி. ஏன்னா சொன்னீங்களே, அதாவது ஜீசஸ் வந்து பெண்கள் ஃபெமினிசத்தை பத்தி எங்க சனாதன தர்மம் சொல்றது ஃப்ரீ பஸ் கொடுத்ததுதான் ஃபெமினிசம், ரியல் ஃபெமினிசம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த Q&A செஷன் ஆஃப் RT பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन தரணி வாசிப்பாரு. ஓகே, இப்போ நம்ம Q&A செஷனுக்கு போவோம். ஜியா திடோன் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பேபி எல்லாம் ஒரு பட புண்டையா, லூசு புண்டை சபரி, கேன புண்டை மாதிரி புண்டை படத்தெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்கு, எவ்வளவு அற்புதமான படம் இது, வந்துட்டு ரொம்ப இது ஒரு காவியம்னு பேசுறீங்க. சரி சபரி, கருத்து என்ன? பேபின்றது மிக அருமையா எல்லா ஸ்கூல் காலேஜஸ்ல போட வேண்டிய ஒரு திரை காவியம், கல்ட் கிளாசிக்னு கூட சொல்லலாம். ஒரு நிமிஷம், பேபிய போட்டா போக்கு சொல்ல போவீங்க. நான் படத்தை சொன்னேன். படம் என்னும் திரை காவியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கிரிஞ்சு பண்ணாதீங்க. அவர் வந்து முன்ன பின்ன படம் பார்த்திருக்காரா? பேபின்றது ஒரு அருமையான காவியம். அவர் ஒரு படத்தை ரைட் இருக்கு நண்பரே, அதை புரிஞ்சுட்டு பேசுங்க. இருந்துட்டு போட்டா பேபின்றது எவ்வளவு அருமையான படம், ரசிக்க தெரியாதெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்ல வர. ஓகே, அடுத்து தண்ணி கேன் போட வரல ப்ரோன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சபரி கோ அஹெட் வித் தி பி ஜோக்ஸ், ஐ அம் லவ்விங் இட், கிறிஸ் இஸ் அனாயிங் as fuckனு போட்டிருக்காரு. உண்மைதானே அது? சரி ஓகே, உனக்கு உன் பி ஜோக்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால ஊம்புற நீ. ஆமா சரி ஓகே. அடுத்து வந்து சிமியோன் டேவ் வெஸ்லி என்ன போட்டிருக்காருன்னா, ஒருத்த ஏன்டா வாரம் லூசு புண்ட மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. கரெக்டா தானே கேக்குறாரு. கரெக்ட் தான். சரி ஓகே, கடைசி கமெண்ட் ஐ எம் நாட் ஹரி என்ன போட்டிருக்காருன்னா, டே சபரி ஸ்டாப் ஸ்பாமிங் மீ வித் ரீல்ஸ் இன் டிஎம், ஒருத்தா பிளாக் பண்ணிருவேன் பாத்துக்கோ. ஏன்டா அந்த ஆளுக்கு நீ ரீல் அனுப்பிக்கிட்டே இருக்க, சூத்த முட்டு தான் இரண்டா. சும்மா ஒரு வாட்டி அமிச்சாரு, நான் அமிச்சுக்கிட்டே இருந்தேன், மன்னிச்சிருங்க ப்ரோ, ரியலி சாரி. சரி ஓகே, ஸோ இதோட வந்து Q&A செஷன் முடியுது மக்களே. அடுத்து வந்து நாங்கள் உங்களை வைஷோகாவோட மூவி ரெக்கமெண்டேஷன்ல மீட் பண்றோம். ஓகே, நம்ம பாட்காஸ்டோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு வைஷோஸ் மூவி ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்கார் குடுறா ட்ரம்ப்பே. ஏன் அப்படின்னு பார்த்தா 2024 வெளியே வந்த A to Z எல்லா தமிழ் மூவியும் நான் பார்த்திருக்கேன். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நான் தான் பாக்குறது இல்ல. ஸோ வந்து இந்த வாரத்துக்குள்ள வந்து 4 மூவி பார்த்தேன் மக்களே. அதுல வந்து நான் என்னென்னலாம் சொல்லிடுறேன். 1949 வந்து ஒரு இங்கிலீஷ் படம், அது பேர் தேர்ட் மேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து 2022 ஈரானியன் படம் ஹோலி ஸ்பைடர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 2023 மராத்தியில வால்வி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதே மாதிரி 2002 போர்ச்சுகீஸ்ல சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு இன்னொரு படம் வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வாரம் நான் பார்த்த படம் மக்களே. ஸோ அடுத்து சபரி, நீ என்னடா பார்த்த? நான் இந்த வாரம் என்ன மூவி பார்த்தேன்னா, மலையாளத்துல வந்து ரேகா சரித்திரம் பார்த்தேன், அப்புறம் மேரின்னு ஒரு படம் பார்த்தேன், அப்புறம் கேரியான்னு ஒரு படம் பார்த்தேன். இங்கிலீஷ் படம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஐ வாண்ட் டு டாக்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ஹோல்சமா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோன்ட் மூவ்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது அனன்யா பண்ண நினைச்ச கண்ட்ரோல் ஆல்டரிட் படம் பார்த்தேன், பிளாக் பார்த்தேன், ஜீவாது கொஞ்சம் த்ரில்லராக இருந்துச்சு. போக போக கொஞ்சம் டைம் இதெல்லாம் வச்சு டைம் ட்ராவல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வாரம் பார்த்தேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க நிறையா இந்த வாட்டி அடிச்சு நவுத்திருக்கீங்க இந்த வாரம். சரி, அப்புறம் நீ என்ன பார்த்த? நான் வந்து நீங்கெல்லாம் என்ன படம் பார்க்குறீங்க, நான் பார்த்தேன் 2 காவியம் பார்த்தேன். சரியா, கமல்ஹாசனோட மிக அருமையான 2 படங்கள், இந்தியன் 2, அது போக தக் லைஃப். இது 2ஐயும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் கண்ணியாவே மாறிடலான் இருக்கேன். என்னடா அது
நான் என்னடா மூவி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன கருமண்டா இது? இதாச்சும் பரவாயில்ல, நம்ம ஹிந்திலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியும்ல உனக்கு. ஆமா, இங்க பேரு நம்மளால வெளியில வர முடியல, அதுவா வெளியில அனுப்புனாதான் உண்டுன்ற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இதை திரும்ப யூஸ் பண்ணி தொலைக்காதீங்க, பட்டுன்னு அமுக்கி தொலைக்காதீங்க. தயவு செய்து தலைய சுத்தி எங்கேயாவது போட்டு வந்துரு. சரி ஓகே, நான் எடுத்துட்டு போய் போட்டு வந்துடுறேன். இது இனிமே என் கண்ணில் படக்கூடாது. தப்போ ஜெய் பாலையா, வாங்க கைஸ் போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். பாடா ஒருத்த சண்டே ஒரு நாள் தான் லீவு, இந்த மாதிரி வேற ரெக்கார்டிங்னு கூப்பிடுறாரு. என்ன பண்ணுறது, மண்டை சூடாக இருக்கே. சரி, இது எல்லாத்தையும் போக்குற மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும். வா கீழே போயிட்டு வரலாம். கமான் சிசிவி. என்ன இது குப்பத்தடி பக்கத்தில் ஏதோ ஒரு MP3 பிளேயர் கிடக்குது. யார் அவன் MP3 பிளேயர்லாம் குப்பத்தடி கிட்ட போடுறான்? என்ன இது வித்தியாசமாக இருக்குது இந்த மிஷினு. MP3 பிளேயர் மாதிரி இல்லை, ஆனால் MP3 பிளேயர் மாதிரி இருக்குது. ஏதாவது பாட்டு கிட்டு வருதான்னு ப்ளே பண்ணி பார்ப்போம்.